Today we are going to see what is good habit, what is bad habit. Do you know what is good habit, bad habit? Good habit means that is good. Okay, we have to do. அதை நம்ம செய்யலாம். What is bad habit? We have it to do that habit. நம்ம அந்த habit செய்யக்கூடாது. நம்ம அந்த விஷயத்தை கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓகேவா? Okay. Our teacher Vaishnavi ma'am and Susila ma'am going to play good habit and bad habit awareness program. Let's start. See what they are doing. எல்லாரும் என்ன பண்றாங்க? வைஷ்ணவி மேம் அண்ட் சுசிலா மேம் தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்களும் இப்படிதானே தூங்குவீங்க காலையில? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீ வேக்கப் ஆனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆன உடனே, ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? இல்ல, மேம் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க? பெட்ஷீட்டை மடிச்சு வச்சாங்க. வைஷ்ணவி மேம் என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டுட்டாங்க. யாரெல்லாம் இப்படி தூக்கி போடுவீங்க வீட்டுல? யாருமே போட மாட்டீங்கல்ல, எல்லாரும் மடிச்சு தானே வைப்பீங்க. மடிச்சு வச்சுட்டு தான் பெட்டை விட்டு வெளியே வரணும். ஓகேவா? இந்த மாதிரி தூக்கி போடுறது குட்டா பேடா? பேட். வைஷ்ணவி மேம் பண்ணது கரெக்டா? சுசிலா மேம் பண்ணது கரெக்டா? யார் பண்ணது கரெக்ட்? சூப்பர். சுசிலா மேம் பண்ணது வந்து நீங்களும் என்ன பண்றீங்க? குட் ஹேபிட் பண்ண போறீங்களா, பேட் ஹேபிட் பண்ண போறீங்களா? குட் ஹேபிட். கரெக்ட். அப்ப குட் ஹேபிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் பெட்ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் எந்திக்கணும் பெட்டை விட்டு. ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. Then next, our next program have to do after wake up. ஓகேவா? நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? The first thing we have to do is brush our teeth. The first one is brush our teeth. Okay, let's see what Vaishnavi ma'am do and then Susila ma'am do. Okay, all of you listen. Okay, start now. இந்த பாருங்க, பிரஷ் பண்ணுங்க கொடுத்திருக்காங்களா? லிசன் பண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு. What Vaishnavi ma'am is doing? Without brushing her teeth, she is eating her snacks. Is it good habit or bad habit? Bad. We have to brush our teeth, right? Yes. We have to brush our teeth. Afterwards, we have to eat what we like to do, what we like to eat. Okay. So, Vaishnavi ma'am is right. Vaishnavi ma'am is good or bad? Bad. Why? Because she didn't brush her teeth. Is it? Because she didn't brush her teeth. But Susila ma'am, yes, she brushed her teeth. Okay, super. So Susila ma'am is good. Sushila ma'am or Vaishnavi ma'am?
Who is good? Yaar correct? Yaar good? Sushila ma'am. Yes. So you also have to brush your teeth. Is it? யாரெல்லாம் brush பண்ண மாட்டீங்க காலையில? எல்லாரும் பண்ணுவீங்க தானே? ஓகே. எல்லாருமே பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஓகேவா? Before brushing your teeth, you should not eat anything. Okay? Brush பண்றதுக்கு முன்னாடி எதையுமே நீ சாப்பிட கூடாது. சாப்பிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் பல்லுல இருக்கிற கிருமிலாம் உன் வயித்துக்குள்ள போயிடும். வயித்துக்குள்ள போனா என்ன ஆகும்? You have a stomach ache. So நீ என்ன பண்ணணும்? Brush பண்ணிட்டு தான் சாப்பிடணும். Okay? Okay, super. So next one is school. How we come to school with crying face or laughing face? நம்ம அழுதுகிட்டே வரணுமா சிரிச்சுக்கிட்டே வரணுமா? சிரிச்சுட்டே வரணும். So let us see which one is good and bad. See how both have come to school. Susila ma'am is come with crying face. What? How she come? Crying face. But see, Vaishnavi ma'am, how she behave? She is in laughing face. So, who is good? We have to come like this, நம்ம இப்படி தான் வரணுமா ஸ்கூலுக்கு? No. No. We have to come like this. எப்படி வரணும்? வைஷ்ணவி மேம் மாதிரி வரணும். எப்படி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா வரணும். ஓகேவா? You have a lot of friends in school, is it? நம்ம கிளாஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. So why are you crying? ஏன் தினமும் அழுகுறீங்க? You should not cry, okay? You have a lot of friends in school. So you have to come with smiling face, laughing face, okay? So எப்படி வரணும்? வைஷ்ணவி மேம் மாதிரி வரணுமா சுசிலா மேம் மாதிரி வரணுமா? வைஷ்ணவி மேம் மாதிரி வரணும். எஸ் கரெக்ட், சூப்பர். நம்ம நாளைக்கு பார்ப்போம் எல்லாரும் யாரு வந்து லாஃபிங் ஸ்மைலிங் ஃபேஸோட வர்றீங்கன்னு பார்ப்போமா? ஓகே ஓகே. So who is good? வைஷ்ணவி மேம் ஆர் சுசிலா மேம்? Who is good? யார் good? வைஷ்ணவி மேம். எஸ். So நம்ம வைஷ்ணவி மேம் ஸ்டார் கொடுத்துருவோமா? ஓகே சூப்பர். நீயும் அதே மாதிரி லாஃபிங் ஃபேஸ்ல வந்தா மேம் உனக்கு நாளைக்கு என்ன கொடுப்பேன்? ஸ்டார். சூப்பர். ஓகே குட். ஓகே the next one is healthy food, unhealthy food. Okay, which one is good and which one is bad? We are going to see. Okay, so let's start. See how many snacks Vaishnavi ma'am have. Sushila ma'am have what? என்ன வச்சிருக்காங்க? Apple. Super nice. Okay. Who is eating healthy food, ma? Who is eating healthy food? நல்ல food யார் சாப்பிடுறா? Healthy food. Sushila ma'am or Vaishnavi ma'am? Who is eating healthy food? Sushila ma'am is eating healthy food. Vaishnavi ma'am eating what is it? What is she eating? Bad, unhealthy food. Unhealthy food. She is eating unhealthy food. You should not eat unhealthy food, okay? Okay? So, Sushila ma'am is good or Vaishnavi ma'am good? Sushila ma'am or Vaishnavi ma'am? Who is good? Okay. Sushila ma'am. Why? Because she is eating healthy food. Is it? She is eating healthy food. Apple is healthy or not? Apple is healthy or not? Healthy. But the biscuits and chocolates are healthy? No. That is
You should not eat. If you are eat means what you have? You have stomach pain. Stomach pain, okay? Okay? Okay. How we behave in your classroom. நீ classroomல எப்படி behave பண்ணணும் பாப்போமா? எது good எது bad அப்படின்றத பாப்போம். Let us see. first வந்து நம்ம அவங்களோட மேம் அவங்க கிட்ட புக் கொடுக்கறாங்களா? புக் கொடுக்கறாங்களா? நம்ம இப்படி கிளாஸ் ஒர்க்ல எழுதுறப்ப மேம் புக் கொடுப்பேன். சோ லிசன் பண்ணு, என்ன பண்றாங்கன்னு மட்டும் லிசன் பண்ணு. இப்படிதான் பேஜஸ் கிளியர் பண்ணணுமா? இப்படிதான் பேஜஸ் கசக்கணுமா? பட் சுஷிலா மேம் லிசன் பண்ணு, எவ்வளவு நீட்டா புக்க ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு. See, listen, Vaishnavi ma'am and Sushila ma'am. Listen பண்ணுங்க. How she scribbled her books. இப்படி scribble பண்ணணுமா உன் books? Many of them do like this in your classroom. நீங்க நிறைய பேர் இப்படி தான் பண்றீங்க. But is it good habit? Is it good habit? No. No. Scribble பண்ணலாமா book? No. But see, Sushila ma'am, how she behave, how she maintain her books, how she maintain her book. You have to do like this. நீ இப்படிதான் பேஜஸ் மெதுவா திருப்பணும், ஸ்கிரிபிள் பண்ண கூடாது. நீ அடுத்தவங்க பேஜ்ல ஸ்கிரிபிள் பண்றீங்க. That is bad habit, very very bad habit. ஸ்கூல் முடிகிறப்ப உனக்கு ஸ்டார் கிடைக்காது, அப்புறம் பெரிய ஸ்டார் வேணும் தானே. அடுத்தவங்க புக்ல ஸ்கிரிபிள் பண்ணாத. She Vaishnavi doing like this. She scribbling others books also. Is it good? No. Okay. But Sushila ma'am, what she do? Vaishnavi ma'am do like this means Vaishnavi ma'am இப்படி பண்ணாங்கன்னா உடனே சுஷிலா மேம் என்ன பண்றாங்கன்னு பாரு. First thing you have to do is inform your teacher. Inform your teacher. உங்க டீச்சர்ட்ட போய் தான் சொல்லணும், ஓகேவா? உங்க டீச்சர் பார்த்துப்பாங்க. நீயா அவங்கள அடிக்க கூடாது, ஓகேவா? அடுத்தவங்க புக்ல கிறுக்குனாலோ உன்னை யாராவது அடிச்சாலோ first thing you have to do is inform your teacher. உங்க டீச்சர்ஸ்ட போய் இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? நீயா அடிக்க கூடாது யாரையும். ஸ்கிரிபிள் பண்ணிட்டான் அவன் அப்படிட்டு அவனை நீ ஒரு அடி இப்படி அடிக்கலாம் கூடாது, சரியா? அப்ப நீயும் பேட் பாய் ஆயிடுவ. இப்போதைக்கு யார் பேட் பாய்? பேட் கேர்ள். வைஷ்ணவி மேம் தான் பேட் கேர்ள். இப்ப சுஷிலா மேம் வந்து இன்ஃபார்ம் பண்ணனால குட் கேர்ள் ஆயிட்டாங்க. சுஷிலா மேம் அடிச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சுஷிலா மேமும் பேட் கேர்ள் ஆயிட்டாங்க. சோ நீ என்ன பண்ணணும்? மேம் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், யாரையும் நீ அடிக்க கூடாது, ஓகேவா? ஓகே. How we arrange our books in bag, ஓகேவா? நம்ம எப்படி பேக்குள்ள புக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஹோம்வொர்க் நோட் கொடுப்பாங்கல மேம், அதை எப்படி பேக்ஸ்குள்ள அரேஞ்ச் பண்ணணும்னு இப்ப பாப்போம், ஓகேவா? லிசன் பண்ணு. How Vaishnavi ma'am is behaving. She neatly arranged her books. But listen, watch how Sushila ma'am arranging her books. She dumped her book inside the bag. That is good? No. You have to arrange your book neatly, okay? Okay. Who is good? Vaishnavi ma'am or Sushila ma'am? Vaishnavi ma'am, because she is arranging her book neatly. You have to do like this, okay? You have to arrange your book neatly, one by one. You should not dump your book inside your bag like Sushila ma'am, okay?
நீங்க சுஷிலா மேம் மாதிரி புக்கை வந்து உள்ளக்க திணிச்சு வைக்க கூடாது, புரியுதா? அது பேட் ஹாபிட். புக்ஸ் என்ன ஆகும்? புக்ஸ் வந்து கிளியும், சீக்கிரமா உன் புக்ஸ் பழசாயிரும். பட் வன்சவி மேம் என்ன பண்ணாங்க? What she do? She arranged her book neatly inside the bag. வேல்யூவோட நீட்டா அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? நீ எப்படி பண்ணணும் அப்ப உன் புக்ஸ்